ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. இந்த 2 வரிகளை கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படின்னு கவிஞர் சொல்றார். இதுதாங்க வாழ்க்கை முறை. எப்பயுமே ஒரு இன்பத்தில் தான் ஒரு துன்பம் ஒளிஞ்சிட்டு இருக்கும், ஒரு துன்பத்தில் தான் ஒரு இன்பம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, இன்பத்தில் துன்பம். இப்போ பல காரியங்களை நம்ம இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அந்த அந்த காரியங்களை செய்யும் பொழுது அந்த நேரத்திற்கு நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆனந்தமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு 4 நண்பர்களோடு சேர்ந்து சண்டே டைமில் இப்போ போயிட்டு ஒரு மது விரும்பிகள் மதுவை சாப்பிட்றோன்னு எடுத்துக்கிட்டால், அந்த நேரத்தில் கிடைக்கிற அந்த இன்பமாகப்பட்டது சொல்லவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இன்பமாக தெரியவே இல்லை. அது இன்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த இன்பத்திற்காக அந்த ஆல்கஹால் நம் உடலுக்குள் செய்யும் தீங்கு என்ன? அது மிகப்பெரிய துன்பத்தில் போய் முடிகிற ஒரு செயல். அதுதான் இன்பத்தில் துன்பம். இதை நீங்கள் பல வேறுபட்ட செயல்முறைகளில் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். அதை பொருத்தி பார்க்கும் பொழுது எது இன்பம் எது துன்பம் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு இன்பத்துக்குள்ளேயும் ஒரு துன்பம் இருக்குது. அதாவது ஞானிகள் சொல்கிறது சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உலக வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அற்ப இன்பங்கள் என்று பிரித்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சிறிய இன்பங்கள். ஆனால் அவர்கள் காண்கிற ஒவ்வொரு நொடியும் இன்பங்கள், அவர்கள் பெறுகிற இன்பம் பேரின்பம். அதனால்தான் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை வச்சுட்டு அந்த பேரின்பத்திற்கு ஒவ்வொருத்தராக அழைக்கிறாங்க. இந்த வழியை நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், இந்த வழியை நீங்கள் பயன்படுத்தி நீங்களும் பேரின்பத்தை அடையலாம். ஆனால் இந்த உலக வாழ்க்கை இப்போ சிற்றின்பத்தில் தான் உழன்று கொண்டு இருக்கிறது.